வாழ்க வளத்துடன் நான் உமா ஸ்ரீனிவாசன் கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறி பன்னீருங்க. பன்னீர்லேயே காய்கறியெல்லாம் போட்டு அதை வடிகட்டி எடுத்து அதை ஒரு டிஷ்ஷாக பண்ணலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணிடலாம். ஆனால் காய்கறியெல்லாம் சேர்த்தது நம்ம இப்போ வெளியே வாங்குகிற பன்னீர்லாம் சரியா இல்லைன்னு நிறையா நியூஸ் வருது. அதில் சில பன்னீர் நல்லா இருக்குன்றாங்க, அதில் அமுல் ஒன்று, இன்னொன்று ஆந்திரா பக்கம் வருதுன்றாங்க. அந்த பன்னீர் என்னன்னு தெரியல, அது ஒன்று. அந்த மாதிரி சில பன்னீர் தான் நல்லா இருக்குது, மற்றதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம வீட்லேயே எடுத்துகிட்டு போயிடலாங்க. 2 பன்னீர் எடுத்தோன்னா நம்மளுக்கு செலவு ஒரு பேக்கெட்டில் பன்னீர் எடுத்தோன்னா திக்பாலில் ஒரு 42 ரூபா வரும் பால் பேக்கெட். அவ்வளோதானேப்பா, அவ்வளோதான் வரும். ஏன்னா அவங்க தான் வாங்குறாங்க. நான் 2 பேக்கெட்டில் எடுத்தால் நம்மளுக்கு என்ன 80 ரூபா 85 ரூபாய்க்கு மேலே வராது. அதே நம்ம வெளியே வாங்கினோன்னா 250 ரூபாய் கிட்ட வரும் 2 பேக்கெட் பன்னீர் வாங்கினோன்னா. இப்போ அந்த பன்னீர் எப்படி மசாலா பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பால் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு சூடாகிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம். லெமன் புழிஞ்சிட்டு இதில் புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம். ஏன்னா எதனால இந்த தயிர்னா ரொம்ப சாஃப்டாக்கி கொடுக்கும் உங்களுக்கு பன்னீரை. இப்போ பாருங்கள், பால் நல்லா முறிஞ்சிருச்சு, தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அதில் இது முறிஞ்சோடனே நான் கொஞ்சம் சொன்ன வித்தியாசமாக பண்ண போகிறேன்னு அதாங்க இது. கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மிளகா பொடியாக வெட்டி வச்சது, கொஞ்சம் காய்கறியில் காலிஃப்ளவர் முதல் போடுறேன். பொடியாக வெட்டி வச்ச காய்கறி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன் காலிஃப்ளவரை. அடுத்தது கேரட் கொஞ்சம், எல்லாமே ஓரளவுக்கு பொடியாக வெட்டி வைங்க, ரொம்ப இல்லைங்க. எல்லாமே கேரட் எல்லாமே 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். பீன்ஸ் ஒரு 2 பீன்ஸு, கொத்தமல்லி கொஞ்சம், இதில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸுங்க, அது கொஞ்சமாக தூவிக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கு கொஞ்சமாக தூவிக்கலாம். அது ரொம்ப வேணாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரம் சாப்பிடுவாங்கன்னா ஓகே, கொஞ்சம் காரமாகவே போட்டுக்கலாம். நான் ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இதில். அவ்வளோதான். இதை வடிகட்டிடலாம். இப்போ இதை வடிகட்டிடலாங்க. இந்த பாருங்கள், வடிகட்டிக்கு இது வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் கேப் எனக்கு என்னமோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதில் நான் துணி போட்டு தான் இந்த வடிகட்டியில் வச்சு வடிகட்ட போகிறேன். ஆனால் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்ல ஐடியா, இந்த வடிகட்டி இன்னும் கொஞ்சம் கேப் இது சின்னது பண்ணிவிட்டு, நான் சொன்னது சின்னது பண்ணிவிட்டு இங்கே 4 பாதம் கொஞ்சம் உயரமாக வச்சாங்கன்னா இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக வடிகட்டிடலாங்க. இப்போ இங்கே பாதம் இல்லாதால் இப்படி தரையில் வைக்க முடியாதால் ஒரு வடிகட்டியில் வச்சு இதை வடிகட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ வடிகட்டிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி மாதிரி வந்தால் தான் இதில் எதுவும் இருக்காது. இந்த பால் ஃபுல்லாக முடிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு சும்மாவே இதை நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ ஒரு ட்ரை மசாலா போட்டு இதை நான் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போ பன்னீர் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போதே. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க பன்னீர் உங்களுக்கு. இது பாருங்க, எடுத்து காமிக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும் பன்னீர் உங்களுக்கு. இது கலர்ஃபுல்லாக இருக்குங்க பன்னீர் பார்க்கவே. அது சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப நல்லா. இது
இது வந்து இப்போ சாஃப்டாக இருக்கிறதால எனக்கு காய்கறி போட்டிருக்கதால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அமுங்காது. வெறும் பன்னீர் மட்டும் அப்படி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது காய்கறி போட்டிருக்கதால இந்த ஓவராக அந்த மெத்துன்னு தெரியாது காய்கறி இருக்கிறதால. இப்போ பாருங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே காரம் இருக்கும் உங்களுக்கு கட்டாயம். சீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், இதுதான். இப்போ இதோட கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இதில் இதை எப்படி பண்ணிவிட்டு நீங்கள் பன்னீரை போட்டிங்கனாலும் ஓகே தாங்க. இதை கை பக்கத்தில் தண்ணி கட்டாயம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து இது டக்குன்னு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சின்னதில் தான் வச்சு பண்ணுறேன். எண்ணெயும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால வந்து டக்குன்னு கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இல்லையே இப்போ உங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க, காயே வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறதுல அந்த பன்னீரை போட்டிங்கன்னா ஓகே, அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுவாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் தலன்னு இருக்கும்போது சுருளை வேணாம், தலன்னு இருக்கும்போது இதில் வெட்டி வச்ச வெங்காயம், பெருசாக வெட்டி வச்ச வெங்காயங்க, அது மாதிரி குடமிளகா, தக்காளி மட்டும் இப்போ போட வேணாம். குடமிளகாயை போட்டு இந்த மசாலாவோட கொஞ்சம் லைட்டாக வேகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம். அதை இப்போ பாருங்கள் வதக்கிக்கிட்டேன். இது கொஞ்சம் வேகணும், எங்களுக்கு வெந்தால் தாங்க பிடிக்கும். கொஞ்சம் லைட்டாக பச்சையாக இருந்தால் பிடிக்காது. லைட்டாக பச்சையாக தான் இருக்கும் இது குடமிளகாயெல்லாம். இது லைட்டாக பச்சையாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் வேகணுங்க எங்களுக்குன்னா இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. அது வெந்தோன்னா அப்புறம் நீங்கள் போடுங்க, தக்காளியை போட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சையாக தாங்க, ஒரு 2 வதக்கு தான் வதக்கணும் தக்காளியையும். அந்த மசாலா சார்ந்திருக்கும், ஆனால் வந்து பச்சையாக இருக்கும் தக்காளியும் குடமிளகாயும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடும் அது. இப்போ இதில் இந்த பன்னீரை போட்டுடலாம், காய்கறி பன்னீரை போட்டுடலாம். இது இப்போ ட்ரை பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் சாஸ், 1 ஸ்பூன் சாஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா பரவாயில்ல ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த 1 ஸ்பூன் சாஸு, இதுவும் கொஞ்சம் இந்த சாஸ் சூட ஏறுற வரைக்கும் கிண்டிட்டு இறக்க வேண்டியது தாங்க. இதை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பன்னீர் கொஞ்சம் உதிர தான் செய்யும். ஏன்னா வந்து நம்ம காய்கறி நிறையா போட்டுக்கிறதால பன்னீர் கொஞ்சம் உதிரும். நீங்கள் இன்னும் காய்கறி வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம், ஆனால் உதிர்ந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பன்னீர். இப்போ நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி காய்கறி போட்டு இப்படி தான் பண்ணணும் இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். குழம்பு கூட வச்சுக்கலாங்க காய்கறி போட்ட பன்னீரை வச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேலே உதிர்றது தான் உங்களுக்கு அப்படி வராது, ஆனால் வந்து முழுசாகவே உங்களுக்கு இருக்குங்க பன்னீர், நல்லா முழுசாகவே இருக்கும். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் ரொம்ப உதிர்ந்த மாதிரி இருக்கோ என்னமோ தெரியல எனக்கு, ஆனால் முழுசாகவே இருக்கும் பன்னீர், அங்கங்கே உதிர்ந்து ஊட்டியிருக்கும். இப்போ காய்கறி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வெங்காயம் குடமிளகா இதெல்லாம் போடலைன்னா கூட இதை வந்து நீங்கள் ட்ரை பன்னீராக பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பன்னீர் எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். காய்கறிலாம் போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பன்னீர், நல்லாயிருக்கும், அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த காய்கறிலாம் இருக்கிறதால வந்து மெல்லும் போது அந்த காய்கறிலாம் நம்ம பச்சையாக தானே போட்டோம், அதனால் நச்சுன்னு அந்த காய்கறி கொஞ்சம் தெரியும், அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் பண்ணணும்னு இல்லைங்க, அந்த பன்னீரில் நீங்கள் என்ன ஐடியா வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொன்று ரொம்ப நல்லா இருக்குங்க, அந்த வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் 2 விதமாக எடுத்து வச்சுட்டு, தண்ணி தேங்காய் பால், திக் தேங்காய் பால் 2 விதமாக எடுத்து வச்சுட்டு
தண்ணி தேங்காய் பாலை ஊற்றி அது கொதிக்கும் போது இந்த பன்னீரை எடுத்து ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே வச்சுட்டு அடுக்கின மாதிரி போட்டுட்டு அது நல்ல ஒரு கொதி வந்தோடனே இந்த திக் தேங்காய் பாலை ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழகுழப்போட அந்த தேங்காய் பால் குழகுழப்போட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து கலர்ஃபுல்லாக தெரியும் கொஞ்சம் பன்னீரே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளர்த்துக்கிறேன்.